ஹாய் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ். வெல்வது நிச்சயம் டெஸ்ட் 5 உள்ள ரீசனிங் கொஸ்டின் தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த வீடியோவில் நீங்கள் இன்னும் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா இப்போ கூட ஜாயின் பண்ணி படிக்கலாம். அப்படி இல்லை நான் ஃபஸ்ட் டெஸ்ட்டில் தான் புதுசாக ஏதாவது டெஸ்ட் பேஜ் தான் ஜாயின் பண்ணணுன்னு இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளே வெல்வது நிச்சயம் 2.1 சொல்லி டெஸ்ட் பேஜ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதம் 30 ஜூன் 30. சரிங்களா? நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி படிச்சுக்கலாம். 500 rupees தான் ஃபீஸு. என்னோட நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு ஜிபே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களை வந்து நீங்கள் டெஸ்ட் பேஜ் குரூப்பில் ஆட் பண்ணி விட்ருவேன். சரிங்களா? லிங்க் டெலகிராம் குரூப் லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். சரியா? கொஷின்ஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருக்கும். ஸோ ஜாயின் பண்ணி படிங்க. இன்னும் 6 மாதம் தான் எக்ஸாமுக்கு டைம் இருக்குது. டிசம்பர் மாதம் வரைக்கும் நம்ம டெஸ்ட் பேஜ் கண்டினியூவாக போகும். ஃபுல் டெஸ்ட்லாம் வைப்போம். யூனிட் வைஸ் டெஸ்ட்டும் உண்டு. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ டெஸ்ட் 5 ரீசனிங் மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ பார்த்துடலாம். நம்ம மேக்ஸுக்கு வந்து டெஸ்ட் முடிஞ்சவொடனே எக்ஸ்ப்ளனேஷன் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு பேஜ் குரூப்பில் கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ வந்து கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ டெஸ்ட் 5க்கான ரீசனிங் வீடியோ பார்க்க போகிறோம். ஓகேவா? அதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 86வது கொஸ்டின். 86வது கொஸ்டின் வந்து ஒரு பகடையின் 2 முகங்கள் மட்டும் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது. அவற்றின் சுழல் சமச்சீர் வரிசை எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் வந்து 1, 2ன்னு வச்சுருக்காங்க, சமம்னு வச்சுருக்காங்க, சமம் இல்லைன்னு வச்சுருக்காங்க. சரிங்களா? இவற்றை எதுவும் இல்லைன்னு வச்சுருக்காங்க. அந்த பகடை 2 பக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அது என்ன பக்கம் அப்படின்னா 2 பகடை வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து முதல் பகடையில் பக்கம் வந்து இப்படி இருக்குது. சரிங்களா? 3 புள்ளி வச்சுருக்காங்க. சரியா? அடுத்து 2வது பகடையில் வந்து 5 புள்ளி வச்சுருக்காங்க இப்படி. சரியா? சரி, இப்படி 4 பக்கம் கார்னரில் வச்சுட்டு சென்டரில் ஒரு புள்ளி வச்சுருக்காங்க. இந்த பகடையை வந்து 2வது பகடையை வந்து நம்ம எப்படி ரொட்டேட் பண்ணாலும் நமக்கு வந்து 4 புள்ளி கார்னரில் தான் இருக்க போகுது, 1 புள்ளி சென்டரில் இருக்க தான் போகுது. ஸோ அது வந்து சேஞ்ச் ஆகாது. சரிங்களா? ஆனால் இந்த பகடையில் வந்து இந்த டயனலில் இருக்கிற பகடை வந்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது இந்த டயனலுக்கு மாறும் இல்லையா? இப்படி மாறும். ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து சேஞ்ச் ஆகும், அங்கே சேஞ்ச் ஆகாது. ஸோ சமம் இல்லை. சரிங்களா? சுழல் சமச்சீர் ஆப்ஷன் வந்து என்னது? சி ஆப்ஷன். சமம் இல்லை தான் ஆன்சர். சரிங்களா? சரி, 86வது கேள்விக்கு சி ஆப்ஷன் சமம் இல்லை. அடுத்து 87வது கேள்வி. கீழே ஒரு பகடையின் 3 வெவ்வேறு நிலைகள் சித்தரிக்கப்பட்டுள்ளன. ஒரு புள்ளியுடைய முகத்திற்கு எதிரே உள்ள முகத்தில் உள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையை கண்டறிய. சரிங்களா? 3 பகடை கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதில் 1 இருக்கிறதுக்கு ஆப்போசிட் என்னன்னு கேட்டிருக்காங்க. அந்த 3 பகடை ஃபஸ்ட்டு வரைகிறேன். சரி, அதில் வந்து 1, 2, 3, 1, 2, இங்கே 1, இதில் 2, இதில் 5, 1, 2, 3, 4, 5, இதில் 1, இதில் 5, 2, 5, 2, இங்கே 6. சரிங்களா? சரி, இப்படி இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து 3 டைஸ் கொடுத்துருக்கும்போது ஏதாவது 2 டைஸில் ஒரு புள்ளி காமனாக இருக்கிறத மட்டும் செலக்ட் பண்ணிக்கணும். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே 2, 1, இங்கே 2, 1 அப்படி இருக்குது. ஸோ 2 புள்ளி காமனாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து எடுக்கக்கூடாது. இந்த 2 டைஸும் எடுக்கக்கூடாது. சரிங்களா? நமக்கு எக்ஸாக்டாக ஆன்சர் வந்து ரொம்ப கரெக்டாக வரணும் அப்படின்னா இந்த மாதிரி சொல்கிற ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். சரியா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இங்கே ஒரு டைம் இருக்குது, இங்கே ஒரு டைம் இருக்குது. ஸோ ஒரே ஒரு டைம் தான் காமனாக இருக்குது இந்த 2 டைஸுக்கும். அப்படி தானே? ஸோ இங்கே 5 2 டைம் காமனாக இருக்குண்ணா. சரி, ஓகே. அப்போ இந்த டைஸும் இந்த டைஸும் நம்ம எடுக்கலாம் இல்லையா? ஸோ இங்கே 2, இங்கே 2 ஒரு டைம் தான் காமனாக இருக்குது. சரியா? அப்போ இங்கே 2 வச்சு பார்க்கும்போது கிளாக் வைஸில் எழுதணும். சரிங்களா? 2, அதுக்கடுத்து 3, அதுக்கடுத்து 1. சரிங்களா? இங்கே 2 வச்சு பார்த்துட்டு கிளாக் வைஸ் எழுதும்போது 2, அதுக்கடுத்து 5, அதுக்கடுத்து 6. சரிங்களா? 2, 5, 6. ஸோ அப்போ நமக்கு வந்து 1க்கு ஆப்போசிட் 6. சரிங்களா? 3க்கு ஆப்போசிட் கேட்டிருந்தால் அது 5, 2க்கு ஆப்போசிட் கேட்டிருந்தால் எது வரலையோ அது. எது வரல? 4 வரல. ஸோ 2க்கு ஆப்போசிட் 4 இப்படி எடுத்துடணும். ஓகேவா? இப்போ நம்ம கேட்டது வந்து 1க்கு ஆப்போசிட் என்ன கேட்டிருக்காங்க? 6. ஸோ 6ங்கிறது ஆப்ஷன் லாஸ்ட் ஆப்ஷனில் இருக்குது. சரிங்களா? டி ஆப்ஷன். ஓகேவா? அதான் ஆன்சர். சரி, அடுத்த கேள்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா
கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. அந்த காகிதம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த காகிதம் வந்து இப்படி இருக்கு. இதில் A இருக்குது, இதில் 7 இருக்குது, இதில் 6 இருக்குது, இதில் 4 இருக்குது, இதில் 3 இருக்குது, இதில் 8 இருக்குது. சரிங்களா? சரி, இப்போ வந்து கொடுக்கப்பட்ட காகிதத்தை மடித்தால் கீழ்கண்ட எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதாவது கனசதுரம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஒன்று, 2, 3, 4. நீங்கள் வந்து கொஞ்சம் ஓட விட்டு பார்க்குறதா கூட பார்த்துக்கோங்க. சரிங்களா? சரி, இதில் எப்படி பக்கம் எப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா A4, இங்கே 7. சரிங்களா? இங்கே வந்து 3, 6, A, இங்கே 6, A4. சரி, இங்கே 8, A3. சரிங்களா? இப்போ வந்து இதை வச்சு எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஒரு கட்டம் விட்டு ஒரு கட்டம் இருந்துச்சு அப்படின்னா அது 2 ஆப்போசிட். சரிங்களா? 3க்கு ஆப்போசிட் வந்து 8. சரிங்களா? அது மாதிரி 7க்கு வந்து ஆப்போசிட்டு 4. சரிங்களா? இப்படி இருக்க பட்சத்தில் ஏக்கு ஆப்போசிட் வந்து பார்த்தீங்கன்னா 6. சரிங்களா? இப்படி இருக்க பட்சத்தில் நமக்கு ஆப்போசிட் டேம் வந்து பக்கத்தில் இருந்துச்சுன்னா அந்த டைஸ் உருவாகாது. சரிங்களா? இப்போ 7க்கு ஆப்போசிட் வந்து 4. ஸோ என்னாகும், இங்கே 7ம் 4ம் பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த கியூப் வந்து உருவாகாது. சரிங்களா? கட் பண்ணிடலாமா? இது வந்து 1வது இது. சரிங்களா? அப்படியே ஒரு நம்பர் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இப்போ 2வது இது பாருங்கள், 3யும் 6ம் பக்கத்தில் இருக்குது. இருந்துட்டு போகலாம், பிரச்சனை இல்லை. சாரி, ஆமாம், ஆல்ரெடி பக்கத்தில் தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இப்போ வந்து ஏயும் 6 ஆப்போசிட் தானே, ஏக்கு 6 ஆப்போசிட். ஆனால் ஏயும் 6 இங்கே பக்கத்தில் இருக்குது. இது இந்த டைஸ் உருவாகுமா? உருவாகாது. சரிங்களா? இந்த கியூபும் உருவாகாது. ஸோ கேன்சல் பண்ணிடலாம். அவங்க கேட்டிருக்கிறது எதெல்லாம் உருவாக்க முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ நம்ம எதெல்லாம் உருவாக்க முடியாதுன்னு தான் சூஸ் பண்ண ஆன்சரில். சரி, அடுத்து இங்கே A6 இங்கே பக்கத்தில் இருக்குது. ஏக்கு வந்து 6 வந்து ஆப்போசிட்டு. ஸோ இதுவும் வரக்கூடாது, இதுவும் போயிட்டு. அடுத்து இங்கே வந்து 83 வந்து பக்கத்தில் இருக்குது. 8க்கு 3 தான் ஆப்போசிட்டு. ஸோ அப்போ இதுவும் வரக்கூடாது. அப்போ இந்த 4மே உருவாக்க முடியாது. அப்போ இந்த 4மே நம்ம வந்து இந்த ஒரு இதை வச்சு உருவாக்க முடியாத க்யூப்ஸ். சரிங்களா? அப்போது அவங்க கேட்டிருக்கிறது வந்து எந்த கனசதுரத்தை உருவாக்க முடியாதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ 4மே 1, 2, 3, 4 4மே. ஸோ 4மே வச்சு எந்த ஆப்ஷன் இருக்குது? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், ஏ ஆப்ஷனில் 1, 2, 3, 4 இருக்குது. ஸோ அப்போ அதான் என்னது ஆன்சர். சரிங்களா? சரி, அடுத்து கேள்வி போயிடலாமா? 89வது கேள்வி. அடுத்து நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சரி, ஓகே. அதில் வந்து ஃபஸ்ட்டு இதில் வந்து கியூப் வரையில நீங்கள் கொஞ்சம் ஓட விட்டுக்கோங்க. இதை உடனே வரைஞ்சிருவேன், பிரச்சனை இல்லை. சரி, ஃபஸ்ட்டு இதில் வந்து பச்சை, சிவப்பு, நீலம், பச்சை, சிவப்பு, நீலம்னு இருக்குது. 2வது இதில் வந்து ஆரஞ்சு, சிவப்பு, நீலம். மேலே சிவப்பு இருக்குது, இதில் வந்து ஆரஞ்சு இருக்குது, இதில் வந்து நீலம் இருக்குது. சரிங்களா? அடுத்து தேர்ட் ஒன்னில் நீலம், ஊதா, பச்சை. நீலம், ஊதா, பச்சை. சரிங்களா? ஃபோர்த் ஒன்னில் ஊதா, மஞ்சள், பச்சை. மேலே வந்து ஊதா, இங்கே மஞ்சள், இங்கே பச்சை. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீல நிறத்தின் எதிர்த்தளம் எந்த நிறத்தில் இருக்கும்? நீல நிறத்தின் எதிர்த்தளம் இப்படி 4 இது டைஸ் வச்சு கொடுத்துட்டாங்கனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா,
நீளம் அப்படிங்கிறது பக்கத்தில் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து கட் பண்ணிகிட்டே வரணும். நீளம் பக்கத்தில் எல்லாம் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து இதை எழுதணும். எது எழுதவே இல்லையோ அதான் ஆன்சர், சரிங்களா? ஆனால் நீங்கள் ஏதாவது 2 டேஸ் எடுத்து டக்குன்னு ஷார்ட்கட்டில் போடணும். இந்த 4 டேஸ் கொடுத்த சம்முக்கு மட்டும் போடாதீங்க, சரியா? 4 டேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ப்ரொசீஜரை மட்டுமே ஃபாலோ பண்ணி இதான் எக்ஸாக்டான ஆன்சர் வரும், சரிங்களா? நீங்கள் ஏதாவது 2 டேஸ் எடுத்து செய்யலாம், ஆன்சர் வரணும். ஆனால் தப்பான ஆன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, சரிங்களா? சரி, ஓகே. இப்போ நீளத்துக்கு பக்கத்தில் சிவப்பு இருக்குது, அப்போ சிவப்பு எழுதிடணும், சரிங்களா? இங்கே நீளத்துக்கு பக்கத்தில் இருக்குது பச்சை இருக்குது, சரிங்களா? பச்சையும் எழுதிடணும். சரி, அப்புறம் இங்கே நீளத்துக்கு பக்கத்தில் சிவப்பு ஆரஞ்சு இருக்குது. ஆல்ரெடி சிவப்பு எழுதிட்டோம், ஆரஞ்சு எழுதலை, ஸோ அப்போ ஆரஞ்சு எழுதிக்கணும், சரிங்களா? சரி, அடுத்து இங்கே நீளம் பக்கத்தில் ஊதா பச்சை இருக்குது. நம்ம வந்து ஆல்ரெடி பச்சை எழுதிட்டோம், ஊதா எழுதலை, ஸோ ஊதா எழுதிக்கணும், சரிங்களா? இங்கே ஊதா பச்சை மஞ்சள், ஸோ நீல நிறம் இல்லை. சரி, ஓகே. இப்போ எந்த நிறம் வந்து நீளத்துக்கு நிறம் எழுதாமல் இருக்குது? சிவப்பு எழுதியாச்சு, பச்சை எழுதியாச்சு, ஆரஞ்சு எழுதியாச்சு, ஊதா எழுதியாச்சு, மஞ்சள் எழுதியிருக்கோமா? எழுதலை, ஸோ அப்போ மஞ்சள் தான் ஆன்சர். நீல நிறத்துக்கு எதிர்ப்புறமாக இருக்கக்கூடியது என்னது? மஞ்சள், சரிங்களா? இப்படி தான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். 4 டேஸ் இருந்தால் இப்படி தான் கண்டுபிடிக்கணும், சரியா? ஓகே. அடுத்து கொஷின் 90வது கொஷின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, 1 முதல் 6 வரை எண்ணிடப்பட்டுள்ள ஒரு பகடையை கருத்தில் கொண்டு விடையளி. 1 என்பது 5க்கு எதிரானது, சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து சம்பளமா? 1 என்பது 5க்கு எதிரானது கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ 1க்கு ஆப்போசிட் வந்து 5. அடுத்து மற்றும் 2 என்பது 3க்கு எதிரானது. 2 என்பது 3க்கு எதிரானது, சரிங்களா? இப்படி கொடுத்துருக்காங்க என்றால் கீழே கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும், சரிங்களா? சரி, இப்போ ஃபஸ்ட் ஏ ஆப்ஷன் வந்து 4 என்பது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. 4 என்பது 3 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. அது நமக்கு வந்து கன்ஃபார்மாக தெரியுமா? சொல்ல முடியாது, இல்லையா? 4 என்பது 4க்கும் 6க்கும் ஆப்போசிட் வரலாம், இல்லையா? ஸோ 4க்கு எதிர்ப்புறம் வந்து 6 வரலாம். ஸோ அப்போ நம்ம கன்ஃபார்மாக சொல்ல முடியாது, அப்போ அந்த ஆப்ஷன் எடுக்கக்கூடாது. 2 என்பது அந்த பி ஆப்ஷன் வாசிக்கிறேன். 2 என்பது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. இப்போ 2 என்பது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளதுன்னு கேட்டுருக்காங்க. இப்போ 2க்கு ஆப்போசிட் வந்து 3. அது தவிர மற்ற எந்த நம்பர் வந்தாலும் அது 2க்கு அருகில் உள்ளது தான், சரிங்களா? அப்போ பி ஆப்ஷன் இருக்குது. 2 என்பது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அந்த பி ஆப்ஷனுங்கிறது கரெக்ட் ஆன்சர், சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 4 என்பது 5 மற்றும் 6க்கு அருகில் உள்ளதும் கொடுத்துருக்காங்க. நமக்கு இந்த 2ஐயும் வச்சு 4க்கு ஆப்போசிட் 6ங்கிறத நம்ம வந்து வரலாம்ங்கிற பாசிபிலிட்டி இருக்கிறதுனால அது அருகில் உள்ளதுன்னு சொல்ல முடியாது. ஸோ அப்போ சி ஆப்ஷன் வராது. அடுத்து டி ஆப்ஷன் பாருங்கள். 6 என்பது 3 மற்றும் 4க்கு அருகில் உள்ளது. 6 என்பது 3 மற்றும் 4க்கு அருகில் உள்ளதும் கொடுத்துருவாங்க. இப்போ இதே இது 3 மற்றும் 5க்கு அருகில் உள்ளதும் கொடுத்துருந்தாங்கன்னா நான் ஓகேன்னு எடுப்பேன், அந்த கரெக்ட்னு எடுப்பேன். ஆனால் 3 மற்றும் 4க்கு அருகிலும் கொடுத்துருக்காங்க. 4க்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம், இல்லையா? ஸோ அப்போ என்னாச்சு? அதுவுமே வராது. ஸோ நமக்கு வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து பி ஆப்ஷன் தான். 2 என்பது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளது. ஏன்னா 2க்கு ஆப்போசிட் 3 தான். இப்போ 2 என்பது 1 மற்றும் 5க்கு அருகில் உள்ளதுனாலும் கரெக்டு தான். 1 என்பது 4 மற்றும் 6க்கு அருகில் உள்ளதுனாலும் கரெக்டு தான், சரிங்களா? 2 என்பது 3க்கு எதிர்ப்பு நமக்கு தெரியும். அதனால் அது கன்ஃபார்மாக பி ஆப்ஷன் கரெக்டாக சொல்லி தேரலாம், சரிங்களா? சரி, ஓகே. அடுத்து 91வது கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க? கொடுக்கப்பட்டுள்ள வடிவம் ஒரு தாயக்கட்டையின் மேல் பரப்பை காட்டுகிறது எனில் ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து யாது? சரிங்களா? அது வரைட்டா? அது வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, சரிங்களா? சரி, எஃப்இபிசி எஃப்இபிசின்னு இருக்குது. இங்கே ஏ இருக்குது, இங்கே டி இருக்குது, சரிங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன நம்ம கேட்டிருக்காங்க? ஏயின் எதிர்பக்கத்தில் உள்ள எழுத்து யாருன்னு கேட்டிருக்காங்க. இப்போ எஃப்க்கு ஆப்போசிட்டு பி, இக்கு ஆப்போசிட் சின்னு எடுத்துடலாம். அப்போ ஏக்கு ஆப்போசிட் என்ன தான்? டி தான். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஆப்ஷன், சரிங்களா? ஈஸியாக எடுத்துடலாமா? சரி, ஓகே. அடுத்து 92வது கேள்வி. ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன. எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வர வேண்டும்? சரிங்களா? ஒரு பகடையின் வேறுபட்ட நிலைகள்னால் 3 டேஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? 3 இது வரைஞ்சிருக்காங்க.
என்ன அப்படின்னா 2 3 4 சரிங்களா 2 3 4 கொடுத்துருக்காங்க. அடுத்து 6 2 4 கொடுத்துருக்காங்க. சரியா 6 2 4 கொடுத்துருக்காங்க. 6 2 4. அடுத்து 1 3 2 1 3 2 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, எண் 1 என்ற பக்கத்திற்கு எதிர்பக்கம் எந்த எண் வர வேண்டும் கேட்டிருக்காங்க இங்கேயுமே. சரியா அப்போ 1க்கு ஆப்போசிட் கண்டுபிடிக்கணும். அப்போது நமக்கு வந்து ஏதாவது ஒரே ஒரு டேம் மட்டும் காமனாக இருக்கக்கூடிய 2 டைஸ் நம்ம தேர்ந்தெடுக்கணும் இல்லையா. சரியா அப்போ நம்ம என்ன எடுக்கலாம், இங்கே வந்து 2 வந்து ஒரே டேம் தான் காமனாக இருக்கா. ஸோ இதை எடுக்கலாமா. சரி இந்த 2 எடுப்போம். அப்போது ஃபஸ்ட் இதில் எழுதணும் அப்படின்னா 2, அதுக்கு கிளாக் வைஸில் 6 4ன்னு எழுதணும். சரிங்களா 2 6 4. அப்போ இங்கே 2 வச்சு எழுதும்போது கிளாக் வைஸில் 2 3 1 எழுதணும். 2 3 1. அப்போ நம்ம கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 1க்கு ஆப்போசிட் கேட்டிருக்காங்க. அப்போ 1க்கு ஆப்போசிட்டில் யார் இருக்கா 4 எங்கே இருக்குது, சி ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா அப்போ சி தான் ஆன்சர் 4. சரிங்களா அடுத்து 93வது கேள்வி. கூட்டுவட்டி ஆரம்பிச்சிருச்சா. ஆமாம் சரி ரீசனிங் ஃபுல்லாக நம்ம இந்த வீடியோ பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து கூட்டுவட்டி கொஸ்டின்ஸ் அடுத்த வீடியோ நம்ம பார்க்கலாம். சரியா டெஸ்ட் பேஜ் இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கிறவங்க நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்தேன், அதுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். பேமெண்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிங்கன்னா டெஸ்ட் பேஜ் லிங்க்கும் அனுப்பி விடுவேன். ஓகேவா தேங்க்யூ. வீடியோ மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் அடுத்து எதாவது இம்ப்ரூவ் பண்ணணுமோ அதை இம்ப்ரூவ் பண்ணுவேன். சரிங்களா ஓகே தேங்க்யூ.